நாளில் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது காந்தி அவர்கள் சொல்வார்கள், கொள்கையற்ற அரசியல் உலகில் மிகவும் ஆபத்தானது. கொள்கையற்ற அரசியல் ஒரு பாவம், கொள்கையற்ற அரசியல் ஒரு பாவம் அப்படின்றதுனால நீங்க பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அரசியலும் சரி கொள்கையோட வந்தால் மட்டும்தான் அது மக்களுக்கான சேவையை செய்யும். அப்படி இல்லாத அரசியல் ஒரு சும்மா ஏதோ நம்ம ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் வருவாங்க. இப்போ எங்களோட கொள்கையில் நாங்கள் முதல்ல முக்கியமாக நினைக்கிறது, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கான அரசியலை முன்னெடுப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதை தவிர வேறு எந்த அரசியல் கட்சியும் எடுப்பதாக எல்லாருக்குமே தெரியும். அதோட இது எங்களை அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டிய கல்வி, கல்வி என்பது மானுட உரிமை, அது அனைவருக்கும் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆனால் இந்த அரசு அதை செய்கிறதா? பணம் இருப்பவன் நல்ல தனியார் பள்ளியிலே சேர்ந்து நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பணம் இல்லாதவன் அரசு பள்ளியிலே சேர்ந்து ஏதோ சுமாரா படிக்க முடியும். நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கும் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆனா எங்களோட ஆட்சி வந்துச்சுனாக்கா ஆரம்ப கல்வி முதல் அறிவியல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம், அனைவருக்கும் இலவசம். அது மட்டும் இல்லை, எங்களோட கொள்கையில் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வேலை என்ன பாருங்க, இன்னைக்கு இதே ஊர்ல பெங்களூர்ல வேலை செய்யறாங்க கொத்தமல்லி மார்க்கெட்ல, சென்னையில் வேலை செய்யறான் கார்கவி மார்க்கெட்ல, கொத்தனார் வேலை செய்யறான், டிரைவர் வேலை நம்ம பசங்களா இருக்காங்க, கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு. இவ்வளவு வேலையும் சென்று பார்க்கறான், அவனால ஒரு அரசு வேலை வாங்க முடியல. ஏன் வாங்க முடியல? டிஎம்கேவே இருந்தாலும் கூட லஞ்சம் கொடுத்தாதான் அரசு வேலை. இல்லைன்னா அரசு வேலை யாராச்சும் வாங்க முடியுமா? ஒரு வீடு வாங்கணும், வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. லஞ்சம், அதை ஒழிச்சு கட்டணும். அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். முற்றுமுழுதான் அழிச்சு ஒழிக்கிறோம். நாங்க லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சத்தை நிமிர்த்து என்ற கொள்கையோடு தான் நாங்க வந்திருக்கிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த திராவிடத்தை அறுத்து வேரோடி மண்ணோடும் இந்த நாட்டில் இருந்து தடம் தெரியாமல் அழிக்காம நான் விட மாட்டேன். நான் மட்டுமில்ல, இந்த சீமானின் தம்பிகளோட வேலையே அதுதான். நீங்க பாருங்க, வேலைக்கு ஒரு அரசு வந்து ஒரு தமிழ்நாட்டோட அரசு வேலை, அது அதெல்லாம் தமிழர்கள் தான் வந்துட்டு அந்த அரசு தேர்வை வந்து எழுதி அதுக்கான வேலைக்கு போவாங்க. வெறும் 3500 வேலை தான் இருப்பு. எப்படி? வெறும் 3500 வேலைக்கு தான் ஆட்கள் தேவை எடுக்கிறாங்க. 13 லட்சம் பேர் எழுதுறான். 13 லட்சம் பேர் பாத்துங்கப்பா, வேலை இல்லாம எத்தனை லட்சம் பேர் இருக்கிறான்? எத்தனை லட்சம் பேர்? வெறும் 3500 பேருக்கு 13 லட்சம் பேர். இது நமக்கு தெரிஞ்சது. இன்னும் தெரியாம அந்த தேர்வு எழுதாம இன்னும் எவ்வளவு பேர் இருப்பாங்க? இவ்வளவு தூரம் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம இதுக்கு மொத்தத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம தேர்தல் நேரத்தில் வாங்குற அற்ப 1000 ரூபாய், அற்ப 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம துரோகம் பண்றோம் தெரியுமா? அதாவது தான் பெற்ற பிள்ளைகளுக்கு துரோகம் இருக்காத ஒரே உயிர் பெற்றவங்க தான் சொல்லுவாங்க. ஆனா நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், பெற்ற பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ற எல்லாருமே பெற்றோர்கள் தான். பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்றது முதல்ல பெற்றோர்கள் தான். அதை தாண்டி யாருமே கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா, அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா நன்றும் தீதும் பிறர் தர வாரா, நன்றும் தீதும் பிறர் தர வாரா, எல்லாமே நமக்கு நாமே செஞ்சுக்கிறது. இதுல நமக்கு புதுசா ஒருத்தர் வந்து செய்யப்படுறது கிடையாது. சரிங்களா? நம்ம 1000 ரூபாய் வாங்கி ஒருத்தர் போடுற ஓட்டுனாலதான் இன்னைக்கு 10 லட்சம் கோடி, எப்படி தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி. இன்னைக்கு ஒவ்வொருத்தன் தலையில 2 லட்சம் 3 லட்சம் இருக்குது. ஏன் தலையில? எங்க அப்பா எனக்கு கடன் வாங்கல, நான் கடன் வாங்கல, ஆனாலும் நான் கடன் பையன். எப்படி 2 லட்சம் என் பேர்ல கடன் இருக்கு, நான் கடன் வாங்கல, ஆனா நான் கடன்கார பையன். என் பேரை சொல்லி எவன் வாங்கினது? என் பேரை சொல்லி எவன் வாங்கினது கடன்? இதை யாரும் சிந்திக்க தேவையில்ல, நீங்க சிந்திங்க. யாரு? பெற்றோர்கள் சிந்திங்க.
உங்க பிள்ளை தினம் குடிச்சிட்டு போறது, ரோட்ல விழுந்து கிடக்கிறது, எல்லா இடத்துலையும் குடிச்சிட்டு கருமாதி கொட்டை போய் பாரு, அது ஒரு குடிப்பகம். கருமாதி கொட்டையா ஒரு குடிப்பகம். இங்க எல்லாருக்கும் தெரியும் தான் புள்ள குடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம அது நமக்கு சந்தோஷமா? அது நமக்கு சந்தோஷமா? எல்லாரும் குடிக்க நமக்கு சந்தோஷமா? நம்ம புள்ள ஒரு கொத்தமல்லி மார்க்கெட்ல போய் வேலை பார்க்கறத போய் பாருங்க, அந்த சேரலையும் சகதிலையும் அந்த மார்க்கெட்ல வேலை, அது நமக்கு சந்தோஷமா? அப்ப நாம அவனுக்கு என்ன பண்ண போறோம்? நீங்க உங்களோட மனசாட்சியை தொட்டு நீங்க பேசுங்க. நாம வாழ்றது நமக்காகவா நம்ம தலைமுறைக்காகவா? நீங்க சொல்லுங்க. எல்லாரும் நமக்கு கையில் குழந்தை வச்சுக்கிறோம். நாம வாழ்றது நமக்காகவா இல்ல நம்ம தலைமுறைக்காகவா? நம்ம தலைமுறைக்காகத்தான் அப்படின்னாக்கா நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க உண்மையும் நேர்மையுமா உங்க பிள்ளைகளுக்காக தான் இந்த வாக்கு செலுத்துறீங்களா? முதல்ல வாக்கு நம்ம எதுக்கு போறோம்னே தெரியல. மக்களாட்சி தத்துவம் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. நமக்கான தலைவரை நம்மளே தேர்ந்தெடுக்கணும். அவன் எப்படி இருக்கணும்? நமக்காக உழைக்கிறவனா இருக்கணும், அவனுக்காக உழைக்கிறவனா இல்ல. இங்க எல்லாமே அவனுக்காக சம்பாதிக்கிறது தான் இங்க அரசியலே நடக்குது. ஆனா அதை உடைச்சு எரிஞ்சு இந்த அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. அதுல மக்களுக்கு நாங்க பண்ண மாட்டோம் அரசியலே. அனைத்து புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் வண்டுகளுக்கும் அரசியல் செய்கிற நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு அரசியல் பேசாதா? மலைகள் உடைப்பது, மண்ணை அள்ளுவது, மரத்தை வெட்டுவது என அனைத்திற்குமான உயிரியல் அரசியல் பேசிக் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த உண்மையை தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களுக்காக, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. தேடுங்க, உங்களுக்கான அரசியல் எதுன்னு நீங்க தேடுங்க. 6 மாசம் கட்டி கிழிக்கிற சேலைக்கு ஒரு சுடிதாருக்கு நம்ம போயிட்டு கடற்கரையா ஏறுறோம், இறங்குறோம், தேடுறோம். ஆனா 5 வருஷம் நம்மள ஆட்சி செய்யற ஒரு அரசியல்வாதிய வெறும் 1000 ரூபாய் வச்சு தேடுறோம். வெறும் 1000 ரூபாயை வச்சு, அதுவும் அவனே தேர்வு பண்ணிட்டு போயிடறான். நான் நீ எனக்கு ஓட்டு போட்டு என்ன தலைவாக்கல, ஏய் நான் உனக்கு காசு கூட, நீ என்ன ஓட்டு போட்டு தலைவாக்கடா, உனக்கு என்ன அதை விட வேலை அப்படின்றதா? நீ அடுத்தது போய் கேட்டு பாருங்க. எனக்கு எதுவுமே வரலைங்க ஐயா, இங்க எதனா ரோடு ஒன்று காதாம்பட்ட மேல ஓட்டு, காசை போட்டு ஓட்டு போட்டேன், காசை வாங்கி ஓட்டு போட்ட, நீ என்ன இதை கேட்குற? பண்ணுவோம் போ, எங்களுக்கு தோணும் போது பண்ணுவோம். தயவு செஞ்சு யோசிங்க. தயவு செஞ்சு நீங்க யோசிக்காம எதுவுமே மாறாது. மக்கள் யோசிக்காம எதுவுமே மாறாது. இந்த இடத்துல கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போடணுன்றது எங்களுக்காக கிடையாது. கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் என்பது இங்க கூடி இருக்கிறவங்களுக்காக கிடையாது. இங்க கூடி இருக்கிற எல்லாருமே அவங்களோட தலைமுறைக்கான அவங்களோட தலைமுறைக்காக தான் இங்க கூடி இருக்காங்க. அவங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறாங்கனாக்கா அவங்களோட தலைமுறைக்காக. நாங்க யோசிச்ச இதே மாதிரி இங்க அனைவரும் யோசிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டமே. இங்க அனைவருக்குமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இலவசத்தை வேரோடு ஒழிக்கிறோம். இலவசமும் ஒரு வித பிச்சை. இலவசம் என் தேசத்தை நாசமாக்கிய சொல் இலவசம். அந்த இலவசத்தை ஒழிப்போம். இது ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இலவசத்தை கொடுத்து நாம பட்டது என்னன்னு சிந்திக்கணும். அதை சிந்திக்காத வரைக்கும் நீங்க போட்டுனே இருங்க. உங்களோட, அதாவது நீங்க வெறும் 1000 ரூபாயை வச்சு மட்டும் வாழ்ந்துட்டு போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்க. உங்க பிள்ளைகளாகிய நாங்க என்ன பண்ண போறோம்? நமக்கு கல்யாணம் ஆகி போச்சு, குழந்தை குட்டி வந்து போச்சு, ஒரு வேலை இல்லை, நிம்மதியா ஒரு இடத்துல இருக்க முடியல. அடுத்து நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறோம். இதுக்கு அடுத்து இதே நிலைமை என் பிள்ளைக்கும் வந்துவிடக் கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்க கஷ்டப்பட்டு இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை நாங்க போடுறோம். இது எங்களுக்காக கிடையாது, மக்களை சிந்திக்க வைக்க எனக்கு ஏதோ எங்களுக்கு தோணுன ஒரு வழி, அவ்வளவுதான். இதை நீங்க கேட்டு தயவு செஞ்சு சிந்திச்சு அடுத்த முறை நீங்க வாக்கு செலுத்தும் போது உங்களுக்கான அரசியல் எது என்று நீங்கள் தேடுங்கள். அப்படி தேடினால் உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக உங்கள் கண்ணுக்கு உறுதியாக தெரிவது நாம் தமிழர் கட்சியும் எங்கள் விவசாயி சின்னமும் தான். அதை தவிர உங்களுக்கு வேற ஒண்ணுமே பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு வீட்டை ஒடிக்கிறான் சீமான் ஓடியா, மலையை ஒடிக்கிறான் சீமான் ஓடியா, என்ன கரண்ட் பில்லு பாருங்க, அது ஏற்றமா சீமான் ஓடியா, மாணவர்களோட போராட்டமா சீமான் ஓடியா, மீனவர்களோட போராட்டமா சீமான் ஓடியா, ஆசிரியர்களோட போராட்டமா சீமான் ஓடியா. இதை யாராச்சும் ஒரு தொலைக்காட்சியிலையோ விவாதமாகவோ இல்ல ஒரு செய்தியிலையோ பார்த்துருப்பீங்களா? அதாவது நான் இது ஒன்று சொல்லணும்னு நினச்சினே இருந்தேன். இந்த ஊடகத்தை பற்றி இதோட நான் பேசிட்டு முடிச்சிடுறேன். அதாவது திராவிட கோட்டை ஐயா பெரியார்,
அதுக்கப்புறமா வந்து அண்ணா வந்தார், அப்புறம் கருணாநிதி வந்தார், அதுக்கடுத்து ஸ்டாலின் வந்தார். அதாவது இவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய திராவிட கோட்டையை சிங்கமாக வந்து என் சீமான் அண்ணன் உடைத்து நொறுக்கும் போது, அந்த தூண் சிதறி ஓடும் போது அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும் என்று தெரியாமல் அப்போது முட்டு கொடுக்க தூக்கியதுதான் நான்காவது ஜனநாயகத்தின் நான்காவது தூணான ஊடகம். அந்த ஊடகம் உண்மையை பேசுகிறதா? உங்களுக்கு டிவி கொடுத்ததெல்லாம் நீங்க நினைச்சுக்கிறீங்க, நமக்கு இலவசமா டிவி கொடுத்துட்டாங்க, உட்காந்து நம்ம ஆடுக பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு வியாபாரம். நீங்க ஒரு வியாபார பண்டம். உங்களை வச்சுதான் இங்க ஒரு தொலைக்காட்சி வியாபாரமே நடந்துட்டு இருக்கு. நீங்க மாட்டுக்க ஒரு சீரியலை போட்டு விட்டு உட்காந்துக்கலாம், வெளியில என்ன நடக்குது தெரியாது. இப்ப நாங்க சொன்ன இந்த போராட்டங்கள் யார் கட்சி என்ன தெரியுமா? உண்மையாவே தெரியாது. ஒரு சில பேருக்கு ஏதாவது அலைபேசியை வச்சு அப்படியே தள்ளி விட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர, வீட்டில் சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பெண்களை யோசிக்காமல் முடக்கி வைக்கதான் தொலைக்காட்சியும் சீரியலும் டிவியும். அதுக்கு தான் உங்களுக்கு டிவி கொடுத்துருக்காங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க நம்ம வீட்டில் டிவியே இல்லாம கிடக்குது, ஐயா வந்து டிவி கொடுத்துட்டாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் ஆண்களை, ஆண் மகன்களை சிந்திக்க விடாமல் செய்வதற்காகத்தான் டாஸ்மாக். ஆண்களை சிந்திக்க விடாமல் செய்வது தான் டாஸ்மாக். நீ மாட்டுக்க போ, குடி, படு, ஏதாவது ஒண்ணு பண்ணு. நீ எவனையும் கேள்வி மட்டும் கேட்டுறாத. உன்னை கேள்வி கேட்கற நாங்கள் ஒயின்ஷா போச்சு நிற்கிறோம், குடிச்சிட்டு போய் படுப்பா, என்னையாம்மா நீ கேள்வி கேட்குற அப்படின்றது தான் இங்க. அதனால தயவு செஞ்சு சிந்திங்க மக்களே, தயவு செஞ்சு சிந்திங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க மட்டும் நினைச்சு என் தலைமுறைக்கான அரசியலை எடுத்து செல்ல முடியாது. என் மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அரசியலை முன்னெடுக்கும் போதுதான் நாங்கள் வெற்றியை நோக்கி போக முடியும். தயவு செஞ்சு சிந்திங்க. உங்களை சிந்திக்க வைப்பதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம், அதாவது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் கொள்கை இல்லாமல் வந்தால் செருப்பா கலட்டி அடிங்க. கொள்கை முக்கியம். கொள்கை என்பது ஒவ்வொரு அரசியலுக்கும் முக்கியம். கொள்கை இல்லாத அரசியலும் ஒரு மீத பாவம் என்கிறார் காந்தி. அதனால தயவு செஞ்சு கொள்கையை பாருங்க. அதே மாதிரி இளைஞர்களை சொல்றேன், 21 வயசுல பகத்சிங் என்கிற ஒரு இளைஞன், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுவே என் கனவு இந்தியா என்றான். யாரு? 21 வயசுல பகத்சிங். இன்னைக்கு இருக்கிற 21 வயசு இளைஞன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? யோசிங்க. இன்னைக்கு இருக்கிற 21 வயசு இளைஞன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதை அந்த வழியில் தள்ளியது யார்? என்னை சுத்தி டாஸ்மாக் இருக்கும், என்னை சுத்தி சிகரெட் இருக்கும், என்னை சுத்தி கஞ்சா எல்லாமே இருக்கும். ஆனா நானே ஐயோ போலாமா, இந்த பக்கம் போலாமா, என்ன பண்றது, இதுல வேற போய் சம்பாதிக்க வர சொல்றாங்க. நான் சம்பாதிச்சாக்க அந்த காசு தான் ஒயின் ஷாப்புக்கே போயிடுது, என்ன பண்றது? அந்த மாதிரி ஒரு அந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. இவ ஒரு மிட்டாயை வச்சுட்டு ஒரு பையன் கையில் ஒரு பையனுக்கு எதிர ஒரு மிட்டாய் வச்சுட்டு கேட்டாக்கா கொடுக்க மாட்டேங்க, நான் விடுவானா? எனக்கு வேணும்னு அடமுடிப்பானா? அப்படித்தான் இந்த அரசு உங்களை சிந்திக்க விடாமல் தள்ளுகிறது. தயவு செய்து 21 பகத்சிங்காக நீங்க மாற வேண்டாம், மாற வேண்டாம். அந்த வயசில் நீங்கள் உயிரை கொடுக்க வேண்டும் இல்ல, அது பத்தி இது கிடையாது. நீங்க சிந்திக்கணும். ஒரு இளைஞன் தனக்கான அரசியலை தானே தேர்ந்தெடுக்க முடியவில்லை, தனியாக சுயமாக சிந்தித்து தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்றால் நீ வாழ்வதே வீண், வாழ்வதே வீண். இதை தவிர வேறு ஒண்ணுமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு என் மக்களே சிந்தியுங்கள். இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் உங்களுக்காக நடக்கிறது. நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து அடுத்த முறை நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு செலுத்தும் போது உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். எனது குழந்தையும் என்னை போலவே வருடம் அது 5 வருடத்துக்கு ஒரு முறை என் குழந்தையும் 1000க்கும் 500க்கும் கையாண்ட வேண்டுமா? இல்லை, என் குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல கல்வியை கற்று அதற்கேற்ற வேலையை பெற்று தரமான சம்பளம் வாங்கி தன்னுடைய சம்பாதியத்திலே டிவி, ஃபேன், மிக்சி, கிரைண்டர் எல்லாத்தையும் வாங்கி போட்டு சந்தோஷமா வாழணுமா இல்லையான்றத நீங்க தான் சிந்திச்சுக்கணும். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக மாநில இளைஞர் பாசறை செயலாளர் இரா ஏழுமலை அவர்கள் பேசுவார்கள். உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களின்
வழி தோன்றி தமிழகத்தின் ஒரே காப்பான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் அரசியலை பின்பற்றி இங்கே நாம் தமிழர் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஒரு தகுதியை பெற்றிருக்கிறது. காரணம், நாம் தமிழர்கள் மட்டும்தான் கொள்கையை பின்பற்றி கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கொள்கை பொதுக்கூட்டம் அதில் உள்ள நாம் தமிழர் கட்சி உள்ள கொள்கைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கட்சிகள்லாம் தோன்றிய வழிமுறைகளை பார்க்கணும். தமிழ்நாட்டில் பல கட்சிகள் 50-60 ஆண்டு காலமாக பல கட்சிகள் இங்க தோன்றியிருக்கு. ஒரு கட்சி பிறந்ததுக்கான காரணமும் இருக்கு. அந்த காரணத்தை பார்த்தீங்கன்னா, முதல்ல திமுக என்ற கட்சி இந்த தமிழ்நாட்டில் ஏன் தோன்றியது, என்ன காரணம்? மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக தோன்றியதா? மக்கள் படும் இன்னல்களை பேச வேண்டும் என்று தோன்றியதா? கிடையாது. ஐயா ஈவே ராமசாமி அவர்களின் 70வது வயதில் அவருக்கு திருமண ஆசை வந்துவிட்டது. தீகாவுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அவருக்கு வாரிசு தேவைப்பட்டது. அதன் ஊடாக ஐயா அண்ணாதுரை அவர்களுக்கும் ஈவே ராமசாமி அவர்களுக்கும் கருத்து முரண் ஏற்பட்டு அதன் மூலமாக பிறந்ததுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு அவர் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற வெறியோடு பல சமரசங்களை செய்து திராவிட கொள்கைகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு பின்பு வந்த கருணாநிதி இந்த தமிழகத்தை நாசம் செய்ததெல்லாம் நீங்கள் கண்ட வரலாறு. பிறகு அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் இந்த மண்ணிலே தோன்றியது. அது எதற்காக தோன்றியது? இந்த மக்கள் எல்லாம் படாத பாடுபடுகிறார்கள், இவர்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும், இந்த மக்களை நாம் மாற்ற வேண்டும், இந்த மண்ணை நாம் காக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்திற்காக பிறந்ததா? கிடையவே கிடையாது. ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கும் பதவி போட்டி. தன் திமுக என்ற கட்சியை யார் கைப்பற்றுவது என்ற பதவி போட்டி. அதன் காரணமாக உருவானதுதான் அதிமுக என்ற கட்சி. பிறகு இன்னும் பல கட்சிகள் தோன்றியது. அவையெல்லாம் தன்னுடைய சுய நிலையை உயர்த்திக் கொள்வதற்காக, தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டுமே இந்த மண்ணிலே தோன்றியது. ஆனால் 2009ஆம் ஆண்டிலே ஒரு இயக்கமாக தொடங்கி 2010ஆம் ஆண்டிலே நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு மாபெரும் கட்சியாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையிலே இங்கே நாம் தமிழர் கட்சி ஒன்று உருவாகியது. அதன் காரணம் என்ன? இந்த மக்களிடம் பணம் பெற்று கொள்ளையடிக்க வேண்டும் என்பதா? காடு மலைகளை மண் வளங்களை நாம் கொள்ளையடித்து கொழுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக அந்த கட்சி உருவாக்கப்பட்டதா? இல்லை, செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்கள் நான் கட்சி தொடங்க வேண்டும் என்றுதான் அறநெறியில் இருந்து கிளம்பி வந்தாரா? இல்லவே இல்லை. 2009ஆம் ஆண்டு நம் ஈழ சொந்தங்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். வரலாற்று எங்கிலும் நாம் துரோகங்களால் பல இடங்களிலே தமிழர்களை இழந்து, நம் உயிர்களும் உடைமைகளை இழந்து ஆங்காங்கே அடித்து விரட்டப்பட்டோம், கொல்லப்பட்டோம். ஆனால் 2009ஆம் ஆண்டு உலக நாடுகளின் வஞ்சத்தினால் நம் உயிர் தலைவர் பிரபாகரன் அவர்களை உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து இதோடு தமிழ்நாட்டில் உள்ள திராவிட தேசியமும் இந்திய தேசியமும் ஒன்று சேர்ந்து தமிழர்களை ஈழ மண்ணிலே கொன்று குவித்தார்கள். அப்போது நமக்காக பேச ஒரு கட்சியும் இந்த தமிழ் மண்ணிலே அதிகாரம் பெற்று இருக்கவில்லை. அப்பொழுதுதான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முடிவு செய்தார்கள்,
எல்லாரும் தமிழர் என்று பேசி பேசி ஆட்சிக்கு வந்த இவர்கள் நம் உறவுகள், தொப்புள் உறவுகள், அக்கா தங்கைகள் மானபங்கப்படுத்தப்பட்டு இங்கே கொண்டு குவிக்கிறார்களே, அதை பற்றி கேட்க இங்க யாருமே இல்லையே, இதற்கு என்ன வழி என்று தூங்காமல் அண்ணன் தண்ணி ஆகாரம் கொள்ளாமல் அதை சிந்தித்த போதுதான் நமக்கான படையை நாமே உருவாக்க வேண்டும், நமக்கான வழியை நாமே போராடி பெற வேண்டும், நமக்கான உரிமையை நாமே போராடி பெற்றாக வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு பல லட்சம் தமிழர் பிணத்திற்கு இடையிலேயே இந்த கட்சி வளர்ந்து துவங்கப்பட்டது, இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழருக்காக இந்த கட்சி தொடங்கியது என்பதுதான் வரலாறு. இப்படி ஒரு வரலாற்றை தமிழகத்தில் எந்த கட்சியும் பெற்றிருக்கவில்லை. பிறகு பல சோதனைகளை கடந்து பல இன்னல்களை தாண்டி இன்று தமிழகத்திலே தனித்து ஒரு கட்சி, அதிமுக திமுக அடுத்தது ஒரு கட்சி இன்று அங்கீகாரம் பெற்று தனித்துவமாக நிற்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்ற நிலையை நாம் இன்று அடைந்திருக்கிறோம். இங்கே கொள்கை கொள்கை என்று பேசியவர்கள் எந்த கொள்கையை பின்பற்றினார்கள்? ஒரு கொள்கையும் இல்லை. திமுக கொள்கை பல வகுத்தது, அதன் மூலமாக கட்சியை தொடங்கியது. பிறகு எல்லா கொள்கையும் காற்றில் பறக்கிவிட்டது. ஒரு சிலதை மட்டும் சொல்றேன். அண்ணாவோட கொள்கை என்ன? அவர் என்ன பேசி வந்தார்? காங்கிரஸை எதிர்த்து ஆட்சியை பிடித்தார். அவர் வைத்த கொள்கை என்பது மன்னர் ஆட்சி முறை போன்று இங்கு மக்கள் ஜனநாயக ஆட்சி இருக்கிறது, பண்ணையார்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள், பாமரருக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று அவர் மக்களிடையே முழங்கி ஆட்சிக்கு வந்தார். அதன் பிறகு வந்த கருணாநிதியும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா உதயநிதி அவர்களும் ஐயா இன்பநிதி அவர்களும் இந்த நாட்டை ஆள துடிக்கிறார்கள், ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான் ஆட்சியிலே இருக்க முடியும் என்றால் அதுதான் மன்னர் பரம்பரை, அதுதான் ஜனநாயகத்துக்கு எதிரான நிலை என்று அண்ணா கூறிய அந்த கருத்தை இவர்கள் பின்பற்றவில்லை. மாறாக அதிலிருந்து விலகி சென்று அதே கருத்தை தான் அவர்கள் மக்களுக்கு எதிரான மன்னராட்சியை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து திராவிட கொள்கையை தூக்கி பிடிப்பதற்காக பல சதிகளை செய்து ஆட்சியில் வந்தவர்கள் இப்போ ஐயா எடப்பாடி அவர்களை கொள்கை கேட்டார். திராவிடம்னா என்னன்னு கேட்டாங்க. எனக்கு திராவிடத்தை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு ஐயா எடப்பாடி அவர்கள் கடந்து சென்றார். அப்போ அதில் உள்ள கொள்கையும் அழிஞ்சு போச்சு. திமுக கொள்கையும் போச்சு, அதிமுக கொள்கையும் போச்சு. இன்னைக்கு ஒரு தற்குறி கூட்டம் என்ன கொள்கைனே தெரியல, இங்க வந்து மக்கள் உயிர்களை காவல் வாங்கி கொண்டு ஒரு கட்சி ஒன்று வந்திருக்கு. இங்க ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த மக்களுக்கு என்னதை செய்ய போற இந்த மண்ணை காக்கணும், மக்களை வீக்கணும் அப்படிங்கிற எந்த தெளிவும் இல்லாம பல உயிர்களை எடுத்துட்டு இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சி என்ன கொள்கையை வச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தற்சார்பு பொருளாதாரம் என்ற ஒரு கொள்கையை மக்கள் முன்னே நிறுத்துகிறது. தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னா, மக்கள் அவரவர்கள் கிராமத்திலே அவரவர்கள் வாழ்விடத்திலே அவர்கள் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைத்து, இப்ப நமது பகுதி இருக்குன்னா இங்க கரும்பும் நெல்லும் பிரதான விளைநிலங்களில் விளைச்சல் செய்யக்கூடிய பகுதியாக இருக்கிறது. அதனால் நமக்கு கரும்பில் இருந்து பல விதமான பண்டங்களை தயாரிக்க முடியும், அதற்கான தொழிற்சாலைகளை நிறுவ முடியும். நெல்லில் இருந்து மற்ற காய்கறிகள் விளைகிற பொருளில் இருந்து பல விதமான தொழிற்சாலைகளை இங்கே அமைக்க முடியும். அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை அமைத்து கிராமப்புற மக்களை அந்த பகுதியிலேயே வாழ வைத்து நிலையான வாழ்க்கையை, அவர்கள் வாழ்க்கை தரத்தை, பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. திராவிடர்கள் சொல்வார்கள், நான் படிக்க வச்சேன். என்ன நீ படிக்க வச்ச? பல லட்சம் கல்லூரி, பல 100 கல்லூரிகளை திறந்தீங்க, பல லட்சம் பேரை படிக்க வச்சீங்க, அவன் பூரா லோன் வாங்கி படிச்சான், இப்ப எல்லாம் ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்கான். அவனுக்கு அரசு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்துதா? அவன் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்சதா? அதுக்கான ஊதியம் கிடைச்சதானா? கிடையாது. அவன் திரும்ப வந்து இங்க கையேந்திர நிலைதான்.
இப்படிப்பட்ட ஒரு சூழல நிலையை வச்சுட்டு தான் நீங்க ஏதோ சாதனை புரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சியில மனசாட்சி தட்டு சொல்லுங்க. 500 சொச்ச வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. எந்த ஒரு வாக்குறுதியா நிறைவேற்றினாங்களா? 2 சொல்லுவாங்க. ஒன்னு 1000 ரூபாய் கொடுத்தேன், ஒன்னு இலவச பஸ் கொடுத்தேன் அப்படின்னு. இந்த 1000 ரூபாய் மட்டும் எப்படி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? போன ஆட்சியில இந்த இலவசம்னு சொல்லி சில திட்டங்கள்லாம் இருந்தது. இந்த மடிக்கணினி மாணவர்களுக்கு கொடுக்கறது, இந்த இலவச மானிய ஸ்கூட்டர் கொடுக்கறது, தாலிக்கு தங்கம் கொடுக்கறது, பணம் திருமணத்துக்கு பண உதவி செய்யறது, இந்த மாதிரியான பல திட்டங்கள் இருந்துச்சு. அந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டு இப்ப 1000 ரூபாய்னு கொடுக்குறீங்க. இந்த 1000 ரூபாய் கூட எங்கிருந்து கொடுக்குறீங்க? பல லட்சம் பெண்கள் தாலிய அறுத்துட்டு ஆண்களை எல்லாம் குடிக்க வச்சு இளம் வயதிலே கொண்டுட்டு அந்த பணத்துல தான் இந்த 1000 ரூபாய் நீங்க தரீங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? ஒரு நாட்டின் முதலமைச்சர்ங்கிறவரு சீரிய திட்டத்தை வகுத்து பொருளாதாரத்தை உயர்த்தி அதன் மூலம் பெறக்கூடிய வருமானத்தை வைத்து நீங்க 1000 ரூபாய் இல்ல 50,000 கூட மாதம் கொடுங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனா இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நீங்கள் செய்து கொண்டிருந்து மீண்டும் நான் ஆட்சிக்கு வருவேன்னு சொல்லி ஒரு கேவலமான முறையை நீங்க பின்பற்றி வந்துட்டு இருக்கீங்கன்னா இந்த நாடு எங்க போய் முடியும் என்பதை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். எனவே அறிவார்ந்த தமிழ் சமுதாய மக்களே, நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த அற்பம் 500க்கும் 1000க்கும் வாக்கு செலுத்தாமல் நல்ல கட்சி எது, நல்ல சிந்தனை எது, எதிர்கால தலைமுறை எதை நோக்கி செல்ல வேண்டும்